Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ல ஒரு ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை எப்படி நாம ரீட் பண்ணி அதை நாம டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ previous classல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபைலுக்குள்ள டேட்டாஸை ஸ்டோர் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ இதில எப்படி நாம அதை கெட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ அதுக்காக பாத்தீங்கன்னா data அப்படிங்கற கிளாஸ்க்குள்ளார return type void display அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த டீடைல்ஸை டிஸ்ப்ளே பண்ண போறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்காக கிளாஸுக்கு வெளிய நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். கிளாஸுக்கு வெளிய ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா void class name data அப்படிங்கற நேம் scope resolution ஆபரேட்டர் கொடுத்துக்கிறேன். display அப்படிங்கற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் ஓபன் பண்ணனும். இப்போ அதுக்காக ifstream அப்படிங்கற கிளாஸுக்கு o அப்படிங்கற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ற ஃபைலோட நேம். ஓபன் பண்ற ஃபைலோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட். அதனால ஸ்டூடண்ட் அப்படிங்கற ஃபைல் நேமை ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலோட டைப் பாத்தீங்கன்னா dat ஃபைல். அதனால dat அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா நம்ம ரீட் பண்றதுக்காக மட்டும் ஓபன் பண்றோம். அதனால ios அப்படிங்கற கிளாஸ்ல இருக்க in அப்படிங்கற கான்ஸ்டன்ட் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த in அப்படிங்கிறது எதுக்காக நம்ம கொடுக்கறோம்னா இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா only ரீட் பண்றதுக்காக மட்டும் அப்படிங்கிறதுனால அடுத்து பாயிண்டரோட பொசிஷனை பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலோட பிகினிங்க்கு மாத்தணும். அப்ப அதுக்காக sekg அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக o அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். 0 அப்படிங்கற ஆர்குமென்ட்டா கொடுத்துக்கிறேன். அடுத்து பிகினிங்ல இருந்து நமக்கு பாயிண்டர் ஸ்டார்ட் ஆகணும். அதனால ios அப்படிங்கற கிளாஸ்ல இருக்க beg அப்படிங்கற கான்ஸ்டன்ட் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைல்ல நமக்கு எத்தனை டேட்டாஸ் இருக்குன்னு தெரியாது. அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் while loop யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் டிஸ்ப்ளே பண்றேன். இதல கண்டிஷன் பாத்தீங்கன்னா end of ஃபைலா இருக்க கூடாது. அதனால o.eof அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். equal 0 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அதாவது 0வா end of ஃபைலா இல்லாதவரை நமக்கு ரன் ஆகணும். இதல அந்த ஃபைல்ல இருக்க டேட்டாஸை ரீட் பண்றதுக்காக read அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக o அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். read. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வேல்யூவை ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு pointer to character type அப்படிங்கிறதுனால char pointer this. அடுத்து இந்த கிளாஸ் உடைய சைஸ் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணனும். size of அப்படிங்கற ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கிளாஸ் உடைய சைஸை ஃபைண்ட் பண்ணி ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு வேரியபிள்குள்ளே அந்த வேல்யூஸ் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நமக்கு ரோல் நம்பர் டிஸ்ப்ளே ஆகணும். அதனால roll ரோல் நம்பர் அப்படிங்கற மெசேஜோட பிரிண்ட் பண்றேன். ரோல் நம்பர் நமக்கு roll அப்படிங்கற வேரியபிள்ல இருக்கும். நெக்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்றேன். நேம் பிரிண்ட் பண்ணும்போது நேம் அப்படிங்கற மெசேஜோட பிரிண்ட் பண்றேன். நேம் அப்படிங்கற வேரியபிள்ல நமக்கு நேம் இருக்கும். அடுத்து ஏஜ் பிரிண்ட் பண்ணனும். ஏஜ் அப்படிங்கற மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ஏஜ் அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் மார்க் பிரிண்ட் ஆகணும். மார்க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு மார்க் அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். மார்க்ல இருக்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைல் நம்ம க்ளோஸ் பண்ணனும். க்ளோஸ் பண்றதுக்காக o அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆயிடும். இப்போ இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்றேன். f அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி display டிஸ்ப்ளே அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். நேம், ரோல் நம்பர், ஏஜ், மார்க். பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டூடண்டோட டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். அதனால நமக்கு அது பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம எத்தனை டீடைல் ஸ்டூடண்ட்ஸோட டீடைல்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்டோர் ஆகி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாஸை எப்படி நம்ம ரீட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாஸை எப்படி நம்ம சர்ச் பண்றது அப்படினு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து फ्रेंड्स YouTubeல உங்க வீடியோஸ் பாக்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை Subscribe பண்ணிக்கங்க. Thank you friends.